அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறை யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க கன்சர்ன் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போஸ்டிங் ப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்கிறீங்களோ அந்த சிஓ ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அதேமாதிரி சென்னை கார்ப்பரேஷனுக்கும் பின்னாடி அவங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்க போலங்க. சரி, இருந்தாலும் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போது இதில் கண்டிப்பாக அங்கே கவுன்சிலிங் அப்போ சர்டிஃபிகேட் செக் பண்ணலிங்க. அந்தந்த சிஓ ஆஃபீஸில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அவசரம் முடிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் சிவிக்கு என்ன எடுத்துகிட்டு போனீங்களோ அதேமாதிரி ஒரு 4 செட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. பெரும்பாலும் சிஓ ஆஃபீஸ்க்கு 2 செட்டு, அங்கே டைரக்டரேட்க்கு ஒரு செட்டு, கன்சர்ன் ஸ்கூலுக்கு ஒரு செட்டுக்கு மொத்தம் 4 செட்டு எடுத்துக்கங்க. எல்லாமே அட்டஸ்டேஷன், டியூலி அட்டஸ்டேஷன் தாங்க கேட்டிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சிவி அப்போ என்ன எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த லிஸ்ட்டே தாங்க. நீங்கள் அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அப்ளிகேஷன், ஹால் டிக்கெட், ப்ளஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி, பிஏ டிகிரி, அதுக்கடுத்த டெட் பேப்பர் 2 சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. பிஹெச்டி கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து யாராருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கணுங்க. அதுக்கடுத்தா என்ஓசி, இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ஓசி கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ண முடியாது. கரண்டில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைனா அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யார் இஷ்யூ இருக்காங்களோ அவங்க ரிலீவ் பண்ணி விடுவாங்க. அங்கே கொடுத்துட்டு அவங்க ரிலீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியுங்க. அதே மற்றவங்க நீங்கள் வந்து மற்ற எல்லாமே திங்கக்கிழமை ஜாயின் பண்ணிடலாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இது நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டடி இருக்கும், இது வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி. அப்போ சிவில் என்ன கொடுத்தீங்களோ அதே தாங்க. அடுத்தது லேட்டஸ்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இதுவும் உங்ககிட்ட இருக்கும். இந்த அவ்வளோதாங்க, இந்த டாக்குமெண்ட் தான். ப்ளஸ் இந்த கால் லெட்டர், சிவி லெட்டர் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இந்த அடிப்படையில் உங்களுக்கு எடுத்துகிட்டு போனவே போதுமானதுங்க. இதில் எல்லாமே 4 செட் எடுத்துங்க. தனியாக இந்த ஆர்டர் வைஸே எடுத்துகிட்டு போங்க. எதுவும் பிரிண்ட் பண்ணானா ஒரு கிளிப் மட்டும் போட்டு வருங்க, தனியாக ஃபைல் வச்சுருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் சொல்லாததுன்னு பார்க்கும்போது அந்த இப்போ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. இதில் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்துருங்க. மற்ற ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி எது கேட்டாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அன்றைக்கி உங்களால் நாளைக்கு கொடுக்க முடியலனா பின்னாடி, ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் திங்கக்கிழமை ஜாயின் பண்ணாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து விட்டா கூட போய் கொடுத்துக்கலாங்க. அதனால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பயப்பட வருத்தப்பட வேண்டாம். ரொம்ப தூரத்துலேருந்து போகிறவங்க மட்டும் சரி அங்கே திருப்பி வந்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி இல்லைனாலும் அதை அமுச்சுவிட சொல்லி அங்கே தேவையான காப்பி மட்டும் கொடுத்து விட்ருங்க, போதுமானதுங்க. ஏன்னா அங்கேயே நீங்கள் தங்கிட்டு இந்த ஏன்னா பெரும்பாலும் ஒரு 70% பேர்த்துக்கு அவங்களோட நேட்டிவ் கிடைக்கலைங்க, ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்கல. அப்போ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போ அந்த கிடைக்காதவங்க அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த பார்க்குறது, பஸ் எப்படிக்குன்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அதுக்கு நீங்கள் சண்டே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். அப்படின்னா தான் நீங்கள் மண்டேயில் போய் ஜாயின் பண்ண முடியுங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் சேரதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்படிங்க சார் வாங்குறதுன்ட்டு. இந்த கேட்டரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர், சர்ஜன் அல்லது அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இந்த 3 கேட்டகரியில் வாங்கினாவே போதுமானதுங்க. நீங்கள் அந்த அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இந்த ரேங்க்கு கீழே நீங்கள் வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் இந்த நியூலி ஜாயின் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஃபார்மேட் இதுதான் அவசியம் கிடையாதுங்க. இங்கே சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு இருந்தால் போதுமானது. அந்த ரேங்க் தாங்க ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா பார்த்துங்க. நீங்கள் ஃபிட்டாக இருக்குது அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னாவே பண்ணி தந்தாங்க. நிறைய பேர் இப்போ ஒரு சில பேர் வாங்கிட்டீங்க. இருந்தாலும் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அந்த ஆர்டர் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த போஸ்டிங்க்கு இவர் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில் இங்கே எழுதிட்டு ஒரு சைன் போடுவார், சீல் வைப்பார். மறக்காமல் அந்த ரேங்க்கு சீலாம் நோட் பண்ணிங்க. அதுதாங்க முக்கியமானது. ஏன்னா அந்த தகுதிக்கு கீழே இருக்கிறவங்க வந்து செல்லாததாக இருக்கும். அதனால் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்க. இதில் இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இது தாங்க. ஏன்னா இங்கே நம்ம ரூல்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட வாங்கணும், எந்த கேட்டரில் வாங்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்க. அதற்கு அடுத்தா எஸ்ஆர் புக்குங்க. எஸ்ஆர் புக் பொறுத்த வரைக்கும் இப்போ பெரும்பாலும் இப்போ அப்பாயின்மெண்ட்டில் பார்க்கும்போது அந்த எபோவ் 35 தான் ஒரு 80% மேலே இருக்கிறாங்க. அதுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைவாக 15லேருந்து ஒரு 20% தாங்க இருக்கிறாங்க. அது கம்மியாக இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது சர்வீஸ்னு ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாமே கம்மியாக தாங்க இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 4 வேல்யூம் இருக்கிற மாதிரி. எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக பஸ் இருக்கும். நீங்கள் அடிஷ்னல் சீட் தான் நீங்கள் நிறையா வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் இது பார்க்கும்போது
இப்போ ஒரு ரூ. 600 ரூ. 700 நல்ல எஸ்ஆரா இருக்குங்க. ஒரு 4 பண்டல் இருக்க மாரி 4 வேல்யூம் இருக்கும். அது ஒரே மெர்ஜ் பண்ணி இருக்கிற மாரி பாருங்கள். இதில் பொறுத்தவரைக்கும் ப்ரொபேஷனுக்கு ரெகுலரைசேஷன், ப்ரொபேஷன் என்ட்ரி போடணுங்க. அதுக்கு அடுத்தா அந்த லீவ் என்ட்ரி போடுறது இருக்குது, ப்ராப்பர்ட்டி என்ட்ரி இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். அதெல்லாம் எஸ்ஆர்ல இருக்கா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய கடையில் போய் கேட்கும்போது பெரும்பாலான புக் ஸ்டோரில் இருக்குங்க. ஏன்னா அந்த நிறைய டிஎன்பிசி ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் தகுந்த மாதிரி, ஏன்னா மற்றபடி இதில் பெருசு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்காதுங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் போடுவீங்க, அந்த 6 மாதத்துக்கு ஒரு டைமு சர்வீஸ் வெரிஃபிகேஷன் போட போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பெருசாக என்ட்ரி ஒன்றும் வராது, அப்பாயின்மெண்ட் தான். அதனால் இந்த டீட்டெயில் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஆரில் எல்லா கேட்டகரியும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு, முடிஞ்சாலும் கொஞ்சம் பெரிய பண்டலாக ஒரே பண்டலாக வாங்கிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிஷனல் எதுவும் வாங்க தேவையில்லைங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு இந்த இதே போதுமானது. ஒரு அதிகபட்சம் ஒரு 4 வேல்யூம் இருக்கிற மாதிரி அங்கே பின்னாடி அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த எஸ்ஆரில் இந்த கண்டென்ட்லாம் இருக்கா, முக்கியமானதெல்லாம் அந்த என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டிங்கன்னா போதுமானது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஆரை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டா போதுமானங்க. இன்றைக்கி போகிற அன்றைக்கே எஸ்ஆர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் மூலமாக கொடுக்கணுங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சதுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் சேலரி வாங்கினாட்டி அந்த சேலரி ஸ்லிப்பை வச்சு தாங்க இப்போ ஐஎஃப்கே சர்வீஸில் தான் பில்லு போடுவாங்க. அந்த ஸ்லிப்பை டவுன்லோடு பண்ணிவிட்டு மினிமம் ஒரு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அந்த ஸ்லிப்பாச்சும் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துக்கு பின்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜாக நீங்கள் அக்கௌண்ட்டை மாற்றிக்கிங்க. சரி, ஓகேங்க. இதுதாங்க ப்ரொசீஜர். இது பண்ணிங்களாவே போதுமானதுங்க. சரி, இன்னும் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் தப்பாக நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.